ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் எப்படி இருக்கீங்க? பன்னீர் ரோல் செய்கிறதுக்கு, பன்னீர் ஃப்ராங்கி செய்கிறதுக்கு இப்போ கேர்டு வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். அப்புறம் சில்லி பவுடர் வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்துகிட்டு 1/2 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் எடுத்துக்கலாம். அப்புறம் மஞ்சள் பொடி கொஞ்சம், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் போட்டாச்சு. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற உப்பு போட்டுக்கோங்க. நான் வீட்டில் பண்ண பன்னீர் தான் மேரினேட் பண்ணி ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். ஏன்னா வீட்டில் பண்ணது கொஞ்சம் உதிராமல் இருக்கணுங்கிறதுக்காக நான் ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ண போகிறேன். தவாவில் பன்னீர் எடுத்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. பன்னீர் எடுத்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருங்க. தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு பன்னீர் போட்டு இதை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு வானிலை எண்ணெய் விட்டு வெங்காயம், கேப்சிகம், கேபேஜ் இது 3 போட்டு வதக்கிக்கோங்க. வதக்கிக்கிட்டு இதில் வந்து ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சாட் மசாலா கொஞ்சம், அப்புறம் உப்பு, அப்புறம் கொஞ்சமாக ரெட் சில்லி சாஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. சப்பாத்தியில் மயனேஸும் டொமேட்டோ சாஸும் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு நம்ம பண்ண அந்த பன்னீர் அந்த மசாலாவையும் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம பண்ண பன்னீர் ரோல் இப்படி தான் வந்திருக்கு. செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.